செயின் பத்தி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பரா இருந்தது சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு போட்டிருக்கேன். எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எந்த மாதிரி ஜுவல்லரி போட்டோமோ அப்பதான் அது நல்லா இருக்கும். நேத்து அந்த சாரிக்கு இது எடுப்பா தெரியல. இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது என்னுடைய தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமாள் பிடிக்கும் அப்படின்றதுனால சனிக்கிழமானா நீ போட்டுக்கோ அட்வொகேட்டா இருக்காங்க. நாங்க 3 பொண்ணு. எனக்கு அடுத்த தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கிஃப்ட் எல்லாரும் கொடுக்கலாம். ஆனா அந்த நம்ம மனசுக்கு ரொம்ப நம்ம இது மாதிரி எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அது மாதிரி கிடைக்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கும். அது மாதிரி என் தங்கச்சி இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா சென்னையில அவங்க எங்க வாங்கினாங்கன்னு தெரியல. 800 rupees தங்கச்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே சாட்டர்டே ஆனா நம்ம பெருமாளோட நாமத்தை விட மாட்டேன். எப்பவுமே சனிக்கிழமைனா நெத்தில நாமம் இருக்கும். இனிமே கழுத்துலயும் நம்மளுடைய திருமாலுடைய நாமம் சங்கு சக்கரமும் சேர்த்து போட்டுடலாம். அந்த மாதிரி நான் எது சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு கமெண்ட் பண்ற என்னோட சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி. போர் அடிக்காம தங்கச்சி சொல்றது அத்தா சொல்றத கேட்டு கமெண்ட் நல்லபடியா கொடுக்குற என்னோட சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி. நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன்றங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.